பள்ளிக்கூடத்துக்கு உதவி செஞ்சு இலவச கல்வியை கொடுத்து ஒரு பேச்சு பிள்ளை படிச்சு தமிழ்நாட்டிலே முதல் மாணவி ஆக்கிட்டியே நீ. நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினது காரணமே எங்க உடுமண்ணன் தான். அவர்னால தான் என்னால இவ்வளவு படிக்க முடியும். வரதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவன் நல்ல படிப்பான். அண்ணே பேச்சி அண்ணே நம்ம போட்டோ பேப்பர்ல வந்திருக்குனே. வரதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பத்தி நடராஜர் கோவில் நிர்வாகத்தை அரசு ஏற்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. நடிகார் ஆறுமுகசாமி கோவிலின் முறைகேடுகளும் சட்டவிரோத செயல்களும் அதிகமாக நடப்பதால் நிர்வாகத்தை அரசு எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். கோவில் கொள்ளையை தொடர்ந்து அரசாங்கமே கோவிலை ஏற்று நடத்தி தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது போல் தான் ஆய்வு செய்த தனியார் கல்வி கொள்ளையை மேற்கோள் காட்டி அரசாங்கமே கல்வியை ஏற்று நடத்த வேண்டும் என்று ஆணித்தரமாகவும் அழகாகவும் எடுத்துரைத்தார். இப்பொழுது செல்வி இசைப்பிரியாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிறது. கல்வி மட்டுமல்லாது தனியார் மையம் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானது. 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற பெரிய ஊழல்கள் தனியாரிடம் கொடுப்பதால் தான் நடைபெறுகிறது. பொருளாதார தடை விதிக்கப்பட்ட கியூபா நாட்டிலேயே MBBS வரை கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது. இசைப்பிரியாவின் ஆய்வை அரசாங்கம் என்னடா சொல்ற? குடும்பா அரசு பள்ளியை மூடியாச்சு. பெற்றோரும் பிள்ளைங்க வீட்டு வாசல் நிக்கிறாங்க. போலீஸ் போட்டு அவன் அடிக்குதுப்பா. வெளிநாட்டு கம்பெனிக்கு அவன் எப்படி வைப்பான்? இங்க கொடுனே என்ன உன்னாலதான் இந்த மாநிலத்திலே முதல் மாணவியானே. இப்ப பள்ளிக்கூடம் முடியாச்சு, என் படிப்பும் போச்சுனே. நடக்குது. அவங்கிட்ட பேசி பாரு நீங்க. ஒன்னையா குடும்பா அமெரிக்க கம்பெனிக்கு பள்ளிக்கூடத்தை விற்கிறதுக்கு காலம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கானா? நீ உடனே நாளை வீட்டுக்கு போய் இந்த பிள்ளைகளோட படிப்புக்கு ஒரு வழியை பாருப்பா. உங்க அண்ணன் ஸ்கூல்ல வெளிநாட்டு கம்பெனிக்கு வித்துட்டானா? ஏற்கனவே இந்தியால 540 வெளிநாட்டு பள்ளி கூட இருக்கு. உள்நாட்டுல உள்ள எல்லா தொழிலையும் அடிக்க வெளிநாட்டு கம்பெனி வந்த மாதிரி கல்வி வியாபாரத்துக்கு அவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நம்ம அரசாங்கத்துக்கிட்ட லைசன்ஸ் கூட வாங்க வேண்டியதில்லை. என்ன பண்ற? இந்த ஸ்கூலை வித்துட்டா எப்படி என் பிள்ளைங்களை நான் படிக்க வைப்பேன்? ஏதோ ஸ்பெஷல் பீஸா 25,000 ரூபாய் கட்டணுமா? 31ஆம் தேதிக்குள்ள கட்டலன்னு சொன்னா பிள்ளைய ஸ்கூலை விட்டு நீக்கிடுவாங்களா? இதான் யூனிஃபார்மா? இத போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா என் பிள்ளை உடம்பு என்னத்துக்காக? முதல்ல மாசமான 800 ரூபாய் வாங்கினாங்க. இப்ப மாசம் ஆனா 1200 ரூபாயா. உள்ளூர் பிள்ளைங்க கூட ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கணுமா. அதுக்கு பீஸ் 50,000 ரூபாயா. இனிமே பிள்ளைகளுக்கெல்லாம் களவாங்க கத்து கொடுத்துட வேண்டியதான். அப்பதான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பீஸ் கட்ட முடியும். இவங்க எல்லாம் வேலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டுக்காரவ டீச்சரா வராங்களாம். வெளிநாட்டுக்காரிக்கு நம்ம ஊர் பழக்கம் எப்படி தெரியும்? குடும்பா கால ஸ்கூல் நடத்துறப்ப கரும்பு வியாபாரியும் பொன்மொழி மட்டும் தான் செத்து போனாங்க. ஆனா அந்த அமெரிக்காக்கார ஸ்கூல் நடத்தினா அந்த ஊரே தற்கொலை பண்ணி செத்து போயிருவான்.
குடும்ப ஃப்ரை பண்ணி மிளகு போட்டு கொடு. Please, ticket. Oh, thank you. குடும்பா உடும்புகர் எப்படி? What problem? இந்த பிள்ளைகளை கொல்ல பார்த்தேல சாவுடா சாவு. Emily, some of the problem for குடும்பக்கார சாப்பிடும்போது ஐயரப்பட்டுட்டே சாப்பிட்டா கறி உடம்புல ஒட்டிக்கும். சாவுங்கடா சாவுங்க. some problem report. கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்துறேன். Order. Helicopter, please. Entire எனக்கு 20 calls இருக்கு. அதெல்லாம் தங்கச்சி குச்சிச்சு நான் போயிடுறேன். அமெரிக்கால எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. எஜுகேஷனல் பிசினஸ் வேண்டவே வேண்டாம். நீங்க உயிர் பழைக்கணும்னா சாப்பிட்ட உடம்ப செரிக்கிற மாதிரி ஏதாவது வேலை செய்யணும். காமா நம்மள காமா. உடம்பு கறி செரிக்கணும், வேர்வை செஞ்ச விளாடணும். வாங்கடா. தரப்பார கொடுத்து குழி வெட்ட சொல்லி உன்னை காப்பாத்த வந்து என் கண்ணையே காலி பண்ணிட்டு என கால பருவ புடின ஏன் கூட சுத்தன ஒன்னால முடியுன அண்ணா 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 அண்ணா
அண்ணே வாங்க பார்த்து நடக்க வேணாமா சார்? ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் செய்திகள் வாசிப்பது வின்சென்ட் தனராஜ். மதுரை மாவட்டம் பழையன்பட்டியில் உடும்பன் என்பவர் தன் அண்ணன் காலை நடத்தி வந்த யூகே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மாணவ மாணவிகளிடம் கல்வி கட்டணம் என்ற பெயரில் வரம்பு மீறி குறுகிய காலத்தில் சேர்த்த கோடிக்கணக்கான சொத்துக்களை அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய தம்பி உடும்பன் வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்ததால் நாடே பரபரப்புக்கு உள்ளானது. உடும்பா, உங்க அண்ணன் பள்ளிக்கூடத்துல பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சதுல நானும் உடஞ்சா இருந்திருக்கேன். என்னை தனியா கூட்டு வந்து பங்குதாரன்னு சொன்னேன். என்னை ஏமாத்து நினைச்சா என்கவுண்டர்ல போட்டுருவேன் உன்னை. நாங்க உங்களை ஏமாத்த மாட்டோம். எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க. நேற்று இது குறித்து சட்டசபையில் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியினரிடம் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை தொடர்ந்து கல்வியை தனியாரிடமிருந்து பறித்து அரசே தரமான இலவச கல்வியை நடத்துவதென்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் சட்டசபை தேர்தல் வெகு விரைவில் வர இருக்கும் சூழ்நிலையில் இது மக்களிடம் அமோக ஆதரவை பெற்றுவிட்டதால் எதிர்க்கட்சிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. எங்களுக்கு இலவசமா எதுவும் வேண்டாம். இங்க கல்வியை இலவசமா கொடுத்தா போதும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. வருஷத்துக்கு 30,000 ரூபாய் மிச்சமாகுது. அதனால இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுவேன். கவர்மெண்ட் இனிமே தரமான கல்வியை இலவசமா தொடர்ந்து கொடுக்கணும். என்ன இது களவண்ட மோதிரம்னு வாங்க மாட்டேங்கிறீங்களா? இல்ல, இத நான் முத பற்ற போட்டு சம்பாரிச்சு வாங்கினது. ஓ, நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க. எங்க ஊர்ல தான் ஆஸ்பத்திரி கட்டணும். இப்படி சிரிச்சு மறுப்ப கூடாது. இந்த ஆஸ்பத்திரியில நான் தான் கமாண்டரு.